இன்னைக்கு என்ன நாள்? சண்டே. சண்டே ஆனாலே சின்ராச கையில பிடிக்க முடியாது. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? அப்பா வந்து எறா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. எறாவை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொரா வாங்கிட்டு வந்தாரு. சொராவை வந்து கழுவி மஞ்சள் போட்டு வேக காமிக்கிறேன் வச்சு உங்களுக்கு. வச்சிருக்கேன். என்ன பண்ணிருக்கமா சொராவ? சொரா வந்து அப்பா கட் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டாரு. ஆனால் நான் கழுவி மட்டும் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் வந்து சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சிக்கன் இதை எடுத்து வச்சிருக்கேன். ஒன் பை ஒன்னா செய்ய வேண்டியதுதான் இப்போ. எறா கிளீனிங் ஒர்க் போயிட்டு இருக்கா? ஆமா, அது முடிச்ச பிறகுதான் மத்த வேலை எல்லாம். ஓகே. எனக்கும் ஒரு சில வேலை கொடுத்துருக்கேன், நான் போய் பாக்குறேன். ஆமா, பூண்டு உரிக்க சொல்லியிருக்கேன். மெயின் வேலையே அதான். ஓகே. இன்னைக்கான விளாக்ல சண்டேனா எங்க வீட்ல இப்படிதான் இருக்கும். சோ அததான் வந்து கவர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்றோம்னு பார்க்கலாம். இன்னைக்கு என் தம்பிக்கும் லீவுன்றதுனால காலையிலேயே அதிசயமா டிஃபன் வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இட்லியும் கறி குழம்பும் வந்து அம்மா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்பாவும் கடைக்கு போயிட்டாரு. என் தம்பியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில போயிட்டான். நானும் அம்மாவும் மட்டும்தான். ஸோ அம்மா வந்து எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நேற்று அப்பா வந்து வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்தாங்க. அது நான் தான் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சிருக்கேன். வெயில் மட்டும் இன்னும் நம்ம சென்னையில வந்து போன மாதிரி தெரியல. சோ ஜூஸ் குடிக்கிறதுக்காக இப்பயே எடுத்து வெளில வச்சிடலாம். மா, நீ வேர்வை சிந்தி கிளீன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கல, இந்த ஜில்லுன்னு ஒரு பீஸ் சாப்பிடு. எமர்ஜென்சியா சாப்பிடதான் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு தாண்டி பொண்ணு வேணும்ன்றது இல்ல, சாப்பிடு. வேணா உனக்கு எப்படிமா இருக்கு? என் வாயே சின்ன வாய், ஒரு சின்ன பீஸ் தரணும். அப்படியா? நல்லா இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டமா, அதான் புளிப்பு வந்துச்சா என்னன்னு தெரியல. உனக்கு செக் பண்ணலாம். இல்ல இல்ல இல்ல, அப்ப செக்கிங் என்னடா பாசமா இருந்து ஊன்றியேன்னு. நேத்து கட் பண்ணது, நைட்டு தானே கட் பண்ண, ஒண்ணும் ஆகாது. சும்மாதான் சொன்னேன். இன்னும் 2 பீஸ் ஊட்டி விடு. இன்னும் 2 பீஸ் வேணுமா? இல்ல, உனக்கு வந்து டக்கு டக்குன்னு கோல்ட் ஆயிடும்ல. ஆமா ஆமா, ஆனா இருந்தாலும் கொஞ்சம் எனர்ஜியா இருக்கு அது சாப்பிட்ட உடனே. இன்னும் சுறுசுறுப்பா இந்த இதை க்ளீன் பண்ணணும். சின்ன பீஸ். தேங்க்யூ சுஸ்மி. ஓகே, நான் போய் பூண்டெல்லாம் உரிச்சிட்டு வரேன். பாய். இப்ப வந்து நான் பூண்டு உரிக்க வந்தாச்சு. நாட்டுல எது எதுக்கும் மிஷின் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பூண்டு உரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். ஏன் இருக்க ஒரு பின்னு மாதிரி வருதாடி, பாக்கலையா? அந்த அளவுக்கு வராது கரெக்டா. எல்லாம் உரிச்சு காட்டுறாங்க, ஆனா எல்லாம் அவங்க பண்ணுவாங்க, நம்ம பண்ண சொல்ல வராது. நெகத்துல தானே நைஃப் மாதிரி வச்சு அதுவும் பண்றாங்க. அது கூட தான் கஷ்டம். இப்படி போட்டோன்னே பூண்டு தோல் எல்லாம் போயிட்டு அப்படியே பூண்டு மட்டும் வரணும். அந்த மாதிரி வேணும் மிஷின். என்னமா பண்ணிட்டு இருக்க? எறா குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பத்தியா, எறா உரிச்சு கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். குழம்புக்கு எல்லாமே வெங்காயம் தக்காளி காயெல்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். உன்னை பூண்டு உரிக்க சொன்னேன், செஞ்சிட்டியா? பாதி ப்ராசஸ்ல இருக்கு. பாதி ப்ராசஸ்ல இருக்கா? சரி, ஓகே. செய்யறதுக்குள்ள நீ வந்து சொரா போட்டு செய்வியா? ஆமா, நான் வர சிக்கன் செய்யணும். அந்த ரெசிபியும் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. சரி சரி, ஒன் பை ஒன்னா செஞ்சிடலாம். நம்ம 3 அடுப்பு இருக்குல்ல. இந்த எறா குழம்பு ரெசிபி வந்து அம்மாவோட சேனல்ல டீடைல்டா வரும். வேணும்ன்றவங்க செக் பண்ணி பாருங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயே கொடுக்குறேன். ஓகே, இப்போ வரைக்கும் சண்டே சமையல் இப்படிதான் போயிட்டு இருக்கு. சிக்கன் என்ன 65 மசாலா போட்டுட்டியாமா? அதுவும் போட்டுட்டேன். 65 மசாலா வரதுக்கு லேட் ஆச்சா? பூண்டு உரிச்சிட்டு உட்காந்துருந்தல, நான் எடுக்கிறதே கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டேன். ஏன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சுனா மசாலா ஊறிச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் கறியில. அதனால எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். இரு, நெக்ஸ்ட் எடுத்து காட்டுறாரு. ஓகே ஓகே. காலையில மான் குட்டி மாதிரி துள்ளி சண்டே சமையல் விளாக் எடுக்க வந்து என்ன எதுக்குமே இப்படி அழ வைக்கிற? எல்லாரும் சேர்ந்து ஒன்னா செய்யணும்ல, அப்பதான் சீக்கிரம் செய்ய முடியும். இப்ப ஒரு படம் வந்தது பத்தியா? யாரு அவங்க? வருது கண்ணுல தண்ணி இன்னும் வந்துட்டே இருக்கா? இதனையே சாப்பர்ல பண்ண சொல்லியே உனக்கு கண்ணுல தண்ணியா? இந்தா இப்படி பாருங்க, எவ்வளவு வெங்காயம் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். சொரா போட்டுக்கான். சரி வை, அழுவாத செய்ய சொல்ல அழுதுனே செய்யக்கூடாது. ஏதாவது வாங்கி தருவியா? ஈவினிங் வேணா ஐஸ் பாக்கலாம். நான் ஐஸ் வாங்கி தரேன். இப்ப என்ன ப்ராசஸ்லமா இருக்கு நம்ம சண்டே சமையல்? குழம்பு முடிஞ்சிச்சு. குழம்பு முடிஞ்சிச்சா? இப்ப கொத்தமல்லி தான் போடணும். நீ சரி கட் பண்ணிட்டு இருந்த வெயிட்டிங். இது எப்படி இருக்கு? பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கா? எண்ணெய் பிரிஞ்சு வரும் இன்னும் வச்சிருந்தாலும். இப்ப வந்து எறா தொக்குக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது வெங்காயம் கொடுத்துட்டேன் இல்லையா? இப்ப சொரா போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஓகே. அன்னைக்கு காலையில 6 மணின்ற மாதிரி அப்ப ஆரம்பிச்ச பூண்டு இன்னும் உரிச்சிட்டு இருக்கோம். நான் பாதி உரிச்சிட்டு எங்க அப்பாவும் உரிச்சிட்டு இருக்காரு. என்னப்பா உரிச்சிட்டியா? இப்ப நான் பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் செய்ய வந்துட்டேன். கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு ஒரு வெங்காயம் வந்து மீடியம் சைஸா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கிறேன், நல்ல ஃப்ளேவருக்காக. இதுல வேற எந்த ஃப்ளேவருமே இல்லை, ரொம்ப சிம்பிளா தான் இருந்தது இந்த சிக்கன் பண்றதுக்கு.
காஞ்ச மிளகா பாத்தீங்கன்னா விதைய எடுத்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்கதான் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது மட்டும் தானே காரம்னு நினைச்சு நான் நிறைய போட்டுட்டேன். செம்ம காரமாயிடுச்சு. கொஞ்சம் நான் வந்து காரம் கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடுவேனா, ஸோ வந்து என்னால சாப்பிடவே முடியல. கொஞ்சம் காரமா அதிகமாயிடுச்சு. காஞ்ச மிளகா போடும்போது மட்டும் நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இன்னொன்னு என்ன, காஞ்ச மிளகா வந்து நான் வெறும் கையிலேயே கட் பண்ணி இதெல்லாம் பண்ணதுனால எனக்கு அன்னைக்கு அந்த டே ஃபுல்லாவே வந்து கை ஒரு மாதிரி எரிஞ்சிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மூக்குலயும் வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து அப்படியே முகம், கை எல்லாமே ஒரு மாதிரி எரிச்சலாவே இருந்துச்சு. ஸோ இது நீங்க கட் பண்ணும்போது மட்டும் கிளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அது எனக்கு செட் ஆகலையா என்னன்னு தெரியல. வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா சேர்த்துட்டு சிக்கனையும் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்து அவ்வளவுதான் இதுக்கு மசாலாவே. இப்ப சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணியை ஊத்திட்டு நல்லா சிக்கன் வெந்து வரணும். அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இந்த சிக்கன் செய்யறது இவ்வளோ ஈஸியா இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. அதுவும் இவ்வளோ நாள் கழிச்சு ட்ரை பண்றேன் பாருங்க. நான் இந்த சிக்கன் நேம் கேட்டுட்டே இருப்பேன். ஆனா ஒரு நாள் எனக்கு ட்ரை பண்ணணும்னு தோணுனதே இல்லை. ஆனா இன்னைக்கு தோணுச்சு. சரி ஓகே இப்படிதான் இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துடலான்னு ட்ரை பண்ணேன். இப்போ இந்த சிக்கன் தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்ததும் லாஸ்டா வந்து கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டு எடுத்தா சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எந்த ஒரு மசாலா இதுவுமே இல்லாம வெறும் இந்த சிம்பிளான இன்கிரீடியன்ட்லயே எப்படி இவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நிஜமாவே நீங்க யாராச்சும் என்ன மாதிரி இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணாம இருந்தீங்கன்னா ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருந்துச்சு. அந்த மிளகா காரம் எப்பா இந்த ஷெஷ்வான்லாம் போட்டு சாப்பிடுவாங்க பாத்தீங்களா ஃப்ரைட் ரைஸ்லலாம், அவங்களுக்குலாம் இது ரொம்பவே பிடிக்கும். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் பள்ளிப்பாளையம் சிக்கன் சாப்பிட்டிருக்கியா? இல்லடி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எங்க பள்ளிப்பாளையம் போனாதானே சாப்பிடறதுக்கு. ஆனா எல்லாம் போடுவாங்க. இது இவ்வளவு சிம்பிளா இருக்கு. நம்ம வீட்டுல இருக்கவங்க காரசாரம் மசாலாவோட தானே சாப்பிடுவாங்க. அந்த காரமே தானா? நான் என்னத்த கண்டேன்றான். நம்ம வீட்டு ஆளுங்களை வச்சு நீ எந்நேரம் தொக்கு வறுவல் இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மத்த எதனா செஞ்சுட்டான்னு வச்சுக்கோ என்ன ஒரே சண்டை தான். உப்பு கறின்னு ஒரு ரெசிபி இருக்கு, அதை ட்ரை பண்ண போறேன். அதுவும் இதேதான், கொஞ்சம் உப்பு போட நினைக்கிறேன். அது வேற ஒரு ஊர்ல நேம் மாறுதுன்னு நினைக்கிறேன். சண்டே சமையல் வந்து பரபரப்பா போயிட்டு இருக்கு. எங்க அம்மா பாஞ்சு பாஞ்சு பலவித டிஷ் எல்லாம் செஞ்சிருக்காங்க. பாஞ்சி பாஞ்சி எப்படி செய்ய முடியும்? இங்க ஒரு பாஞ்சி அங்க ஒரு ஆரம்பிக்கும் போது இருந்த ஃபேஸ் எப்படி இருக்கு, இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி ஆனதுக்கு காரணம் யாரு சொல்லு? நானே தான். மிளகா வந்து கட் பண்ணிட்டு அதே கையெடுத்து மூஞ்சில அழகா வச்சுக்கிறேன். அப்படி பண்ணா எப்படி இருக்கும்? அப்படிதானே இருக்கும். எரியுது. சரி, இதெல்லாம் வந்து சமையல்ல இப்பதான் நீ ஃபர்ஸ்ட் கத்துக்கிறல்ல, அதனால இதெல்லாம் வரும். சூடு வச்சுப்போம், நம்ம மூக்குல வந்து மிளகாவை தடவிப்போம், எண்ணெய் பட்டுன்னு வெடிக்கும், அந்த இது கடுகு போட சொல்ல, இதெல்லாம் என்னோட மூக்குலயே கொஞ்சம் தடவிதான் நான் நிம்மதியா இருந்தேன். எனக்கும் தான் இருக்கு. அதெல்லாம் நான் சொல்லிக்க மாட்டேன், புரியுதா? சூடுவாங்க வீரத்தழும்பு. இந்த உப்பு எடுக்க சொல்ல இந்த கடாய் இங்க பட்டுருச்சு, அது பாருங்க. இது 2 நாளைக்கு முன்னாடி பட்டதுதான், இப்ப கிடையாது. இந்த மாதிரி வீரத்தழும்புலாம் நிறைய இருக்கு. அது எப்படி நம்ம இப்போ டாக்டர் கூட சொல்றோம் பாத்தீங்கன்னா, நிறைய பேஷண்ட பார்த்தாதான் ஒரு டாக்டர் வந்து சூப்பரா சீனியர் டாக்டர் ஆக முடியும். என்ன கத்துக்கிறாரு, பேஷண்ட கொண்டாதான் டாக்டர் ஆக முடியும். ஏன்டி அப்படி சொல்ற? தெய்வம் டி காப்பாத்துவாரு. அது அப்ப யாரோ தெரியாம சொன்னதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப நம்ம கூட பாரு சமையல், இப்ப நான் பிளவுஸ் நான் எவ்வளவு பிளவுஸ் வேஸ்ட் பண்ணிருக்கேன். கட் பண்ணி கத்துனாதான் அதுல இருந்து ஐடியா கிடைக்கும். அதனால இந்த சூடு எல்லாம் வாங்கினாதான் நம்ம அப்படியே எண்ணெயில இருந்து கூட எடுப்பாரு பாரு. நம்ம யாரு அந்த பட்டு சாரா யாரு அவரு தெரியல யாரு ஒருத்தர் எடுப்பாரு, எண்ணெயில இருந்தே கூட எடுத்து ஏய் சூடு தாங்கணும்டா அப்படின்னு பட்ஸர் தான் நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு எடுப்பாரு. புகழை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப இங்க பாரு, சிக்கனுக்கு மசாலா போட்டு வச்சிருக்கேன். சிக்கன் 65 மசாலா ஆல்ரெடி இது வீடியோ போட்டிருக்கேன். அப்படி வேணும்ன்றவங்க பாருங்கப்பா, அந்த மசாலா என்னென்ன அளவு ஆட் பண்ணிருக்கேன், என்ன சேர்த்திருக்கேன்னு சொல்லிட்டு அம்மாவோட சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்ப என்ன சிக்கன் பொரிக்க போறியா? ஆமா, கொஞ்சமா நம்மளுக்கு மட்டும் தான். அது சும்மா ரஃபா சொல்லு என்ன மசாலான்னு. அதான் சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் வந்து இது ஆச்சி என்னது கிரீன் போட்டியா ரெட் போட்டியா? கிரீன் போட்ட கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், சில்லி சிக்கன் மசாலா போட்டிருக்காங்க. ஆமா, சில்லி சிக்கன் மசாலா கொஞ்சம், உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், லெமன் பிழிஞ்சு விட்டுருக்கேன், 1/2 ஸ்பூன் லெமன் பிழிஞ்சிருக்கேன், முட்டை 1 போட்டிருக்கேன். இது எல்லாம் ஒன்னா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே கொஞ்சம் எண்ணெய் ரீஃபண்ட் ஆயிலும் ஊத்திருக்கேன், இந்த மசாலா எல்லாம் ஒன்னா ஒட்டி வர்றதுக்கு. நாங்க எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிக்கன் 65 தான் மசாலா போடுவோம். 65 செய்யறதா இருந்தா அது நல்லா மேரினேட் ஆகி ஊறினாதான் அதோட டேஸ்டே நல்லா இருக்கும். மசாலாவும் பிரிஞ்சு வராம இருக்கும். இப்போ ஒண்ணுன்னா எடுத்து போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. மூடி வைக்கிற மாதிரி ஒரு மூடி வாங்குமான்னு எவ்வளவு வாட்டி சொல்றேன். என்ன மூடி வைக்கிற மாதிரி? அதாவது இந்த ஹேண்டில் வச்ச மாதிரி இப்படி அழகா எடுக்கிற மாதிரி. அது கடாயே வந்து நான் எப்படி எடுத்து என் சிக்கன் எந்த அளவுல இருக்குதுன்னு நான் பாக்குறது. உனக்கு கண்டிப்பா எல்லாமே இப்ப வாங்கி தந்துடுறேன்டி. ஏன்னா நாங்க செஞ்ச விதம் வேறப்பா. நம்ம இருக்க சொல்லலாம், நம்ம எப்படி வேணாலும் செய்வோம். இப்ப இருக்க பசங்க வந்து ப்ராப்பரா இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் செய்யறாங்க. கண்டிப்பா உனக்கு சுஷ்மி நீ கேட்டதை நான் உனக்கு வாங்கி தரேன்.
ஓகே ஃபைனலா சமையல்லாம் செஞ்சு முடிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. டைம் பாத்தீங்கன்னா வந்து 3:30 ஆயிடுச்சு இன்னைக்கு. ஏன்னா வந்து டிஃபனே வந்து கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டதுனால 3 மணிக்கு முடிச்சிட்டேன். நம்ம எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு அரேஞ்ச் பண்றதுக்கு 30 ஆயிடுச்சு. இப்படி வேர்த்து விறுவிறுத்து ஒரு 10 நிமிஷம் ஒரு ரெஸ்ட் எடுத்தோமா. ஆமா, பொறுமையா உட்காந்து அதுக்குதான் அமர அமைதியா சாப்பிடணும். இந்த எடுத்த உடனே கப கப கபன்னு எல்லாம் சாப்பிடக்கூடாது. ஒரு பொருளையும் ரசித்து ரசித்து சாப்பிடணும். இவ்வளவு நேரம் டைம் எடுத்து பண்ணிருக்கோம். அது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அதுதான் நம்ம செஞ்சவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம வீட்டு சமையல் பாத்துடலாமா? எஸ், சண்டே சமையல் சூப்பரா ரெடி பண்ணிருக்கேன். சுட சுட சாதம், சாதத்துக்கு பாத்தீங்கன்னா எறா குழம்பு காய் போட்டு பண்ணிருக்கேன். சொரா புட்டு செஞ்சிருக்கேன். எறா தொக்கு, சிக்கன் 65, அப்புறம் சுஷ்மி செஞ்ச பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து சூப்பரா ரெடி பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, டேஸ்டும் வந்து நல்லா வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கு. அப்புறம் நான்வெஜ்னா எக் இல்லாம எப்படி, அதனால எக்கும் பாயில்டு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். எல்லாம் சாப்பிட்டு ஜீரணம் ஆகுதுக்கு ரசமும் வச்சிருக்கேன். இன்னொரு ஒரு ஜீரணம். அது மட்டும் இல்ல, காரமா சாப்பிட்டு நம்ம ரொம்பவே சூப்பரா ஜில்லுன்னு ஒரு இது எடுக்கணும் இல்லையா, அதுக்கு வந்து வாட்டர்மெலன் கட் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அம்மா வந்து தட்டுல சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட போறோம். இன்னைக்கு வந்து சண்டே ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஆனா சூப்பராவே சமையல் பண்ணி முடிச்சாச்சு. எங்களோட சண்டே வந்து எப்பவுமே இந்த மாதிரி தான் போகும். உங்க வீட்ல சண்டே எப்படி போகும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சண்டே உங்க வீட்ல என்ன சமையல் பண்ணாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க போய் சாப்பிட போறோம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.